நடுவர்களே, எந்த ஊர்ல போய் நாம் அந்த கருப்பனை, அந்த அர்க்காணிய, அந்த வரகுண்ணா பெருங்குடியான் கூட்டத்துல வர்றது மட்டத்தாண்ட சிட்டத்து சின்ன கருப்பனை அண்ணமார்கள் அழைச்சு வரமோ அந்த சாமி ஆடி வந்துட்டு அந்த ஊர்ல அந்த கருப்பு உக்கரத்துல இருக்கிறான். காசி வேலத்து சனம், காசி வேலத்து மட்டும் பொழைக்கலீங்க, இந்தியா முழுக்கும் காசி வேலை சனக்கு இருக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் என்ன? அவருடைய உழைப்பும் அவருடைய நேர்மையும் அவருடைய கடினமான முயற்சியும் தானுங்க. இப்பேற்பட்ட சனத்துக்கு தோட்டத்துல இருந்து கொண்ட அந்த பருத்தி பூவை பாதத்துல போடுறத நான் சந்தோஷமா நினைக்கிறேன். பருத்தி பூவை ஏங்க போடுறீங்க? நீங்க கொடுக்கலாம், வாசம் வாசம் கொடுக்குற பூ 1000 பூ இருக்குது. ஏன்னா பருத்தி பூ வாசமே இல்லாத பூ, நீ ஒரு பண்ணைக்கார குடியானவே ஏன்னா வாசம் இல்லாத பருத்தி பூ கொண்டாந்து போடுறியாடான்னு கேட்கலாம். ஏன் தெரியுமா நடுவரவர்களே, நான் மத்த பூவை காட்டிலே பருத்தி பூ வசத்தின்னு கொண்டாந்து இந்த மண்ணுக்கு மக்களுக்கு போடுறேன். மத்த பூவெல்லாம் காத்தால பூத்தா பொழுதோட வாடி போகும். பருத்தி ஒண்ணுதான் பஞ்சாகி நூலாகி உலக மக்களுடைய மானத்தை காப்பாத்துதுங்க. இங்க வாழக்கூடிய மக்கள் எங்கேயோ ஒரு நாள் 2 வாரம் சம்பாரிச்சு பொழைச்சாலும் பொழைப்பாங்களே தவிர பங்கும்பங்களுக்கு பகையாடி ஒரு நாள் பொழைக்காத சனா என் அருமை உறவுகளுக்கு நான் பருத்தி பூ பாத்துல வைக்கிறேன். அருமை 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 அருமை. நடுவரவர்களே, இதுதான் விதி கிரகம்ங்கிறது. டீ கேட்டது நானு, குடிக்கிறது வர நீங்க, வெள்ளம் திக்கிறது நானு, விரல் சப்பர் திவ்யா. பாருங்க நடுவரவர்களை ஊட்டு கிளம்போது தலைவாசப்படி படார்னு மண்டையில் அடிச்சு. சரி, முதல்ல நான் இங்க வருவதற்கு மிக முக்கியமான காரணம் ஏஎம்பி கிராக்கர்ஸ் மணிவேல் மச்சான் தான். நான் வருஷம் சிவகாசியில ஏஎம்பி கிராக்கர்ஸ் மணிவேல் மச்சானுக்கு விளம்பரத்துக்காக போவேன். அப்படி போகும்போது அவைய அத்தம்மாவே சரவணகுமார் ஸ்ரீவில்லிபுத்தூர்காரர் பழக்கமாகி போன வருஷம் பாரதி அவர்கள் டேட்டு கேட்டாங்க, என்னால கொடுக்க முடியல, வாங்கிட்டு ரொம்ப நெருக்கத்துல கேட்டாங்க. இந்த வருஷம் எப்படியோ சரவணம் முடிச்சு கூட்டியாத்துட்டேன். இந்த மக்களுக்கு அதுவும் இல்லாம வேடச்சந்தூர் சொன்னாவே டால்பின் ஹோட்டல் எங்களுக்கு பக்கம்பாட்டுல எங்க பட்டிமன்றம் நடந்தாலே மஞ்சுநாதன் சொல்லிட்டு அட்வான்ஸ் கூட வாங்க மாட்டாங்க, ரூம் கொடுத்துருவாங்க. டால்பின் ஹோட்டல் அவரும் காசி வளர்த்துக்காரதாமா. இப்படி தொடர்ச்சியா எனக்கு என் உறவுகள் பூரா இங்க வளர்ந்துட்டு இருக்கிறாங்க. இந்த சனத்தை பாக்குறதுக்கு இங்க கிளம்பலாம்னு கிளம்பி வந்த பாருங்க, ஊட்டு தலைவாசப்படி பட்டாறு மண்டையில் அடிச்சு. சரி, ஒரு நல்ல காரியத்துக்கு போகும்போது தாவார தலையில் நட்டுனா அது சாகனம் பண்ணப்படாது. சரி, மொசக்கூருக்கு போகப்படாது, தாவாரம் தட்டப்படாது, பாம்பு ஊருக்கு போகப்படாது, வெள்ளச்சேலக்காரமணி எதுக்கு வரப்படாது, அதெல்லாம் சகன தடைகள். ஊட்டுட்டு கிளம்புறமே, பட்டிமன்றத்துக்கு கிளம்புறமே, கலையவது கூப்பிட்டுக்கிறாரு. இப்படி கிளம்புவோ தாவாரம் தட்டுன்னு திரும்பி பார்த்தனா எங்க வீட்டு அங்கால பரமேஸ்வரி, ஐயாட நாயகி, சேலகட்ட சுனாமி, சாக்கிட்டு போட்ட சந்திரமுகி, செல்சல் ராணி, சிலேப்பி மேனி. யாரு? என் பொண்டாட்டி தான் சண்டாளி. அட பாவி, ஒரு சொம்பளம் தண்ணி கொடுத்தா பாலுக்கு தண்ணிக்கு சகடம் இல்லையாக்கா, வாங்கி குடிச்சு 4 எட்டு வச்சு எலுமிச்சை செடி எங்க அப்பத்தான் வச்சது பெரிய செடி, சாரப்பாம் பொண்ணு சர சரன்னு போச்சு. பாரு என்ன கிறகமா இருக்குது. அப்படியே தாவாரம் தடிச்சு இப்ப சாரப்பாம் குறுக்கு போகுதுன்னு 2 சொம்பு தண்ணி குடிச்சுட்டு அங்கிருந்து நேரா திருப்பூர் வந்து, திருப்பூர்ல இருந்து கரூர் வந்து, கரூர்ல இருந்து வேடச்சந்தூர் வந்து, டால்பின் ஹோட்டல் இருந்து காசி வேலத்துக்கு வந்தா 7:30 யமகண்ட 2 ரயில் ஏறி வந்து உட்கார்ந்துருக்குது. இது 2 அது 7:30 சனி. இது யமகண்டா. அப்படியா? இது ஜென்மா. ஓய் நானுமா? ஆமா, புடிச்சா கூட விட்டு நீ விட மாட்டேன். நடுவரவர்களே, நல்ல தலைப்பு, அருமையான தலைப்பு, அற்புதமான தலைப்பு, காட்சி காலத்துல பேச வேண்டிய தலைப்பு. ஆமா, என்ன தலைப்பு? மகிழ்ச்சியும் மனநிறைவும் மிகுந்த வாழ்க்கை திருமணத்திற்கு முன்பா திருமணத்திற்கு பின்பா. கண்டாலம் பண்ணா விளங்கு வேணா விளங்க மாட்டேன், அவ்வளவுதான். ஏதோ விளங்குனா நாங்க 2 விளங்குறக்கு. வீட்டுக்குள்ள கார வச்சாலும் புடுங்குறாளாச்சு. உப்பு இல்ல, அரிசி இல்ல, பருப்பு இல்ல, தக்காளி இல்ல, வெங்காயம் இல்ல, மிளகாய் இல்ல, அது இல்ல, இது இல்ல, எல்லாதான் மண்ணுக்கிற இது எல்லாம் ஆம்பளையா? எப்பா 2 புள்ள பத்ததுக்கு அப்புறம் கேக்குறாங்க, நீ எப்படியா ப்ரூவ் பண்றது? நான் சொன்னேன், அடியே எவோ ஒருத்தி மவராசி வீட்டுல இல்ல இல்ல இல்லன்னு பஞ்சப்பாட்டு படிக்கிறாளோ அந்த குடும்பத்தில் லட்சுமி தங்கமாண்டா, அதனால இருக்குதுன்னு சொல்லி பழகுனேன். அப்படியா? உப்பு டப்பா காலியா இருக்குது, அரிசி டப்பா காலியா இருக்குது, பருப்பு டப்பா காலியா இருக்குது, இந்த புருஷனுக்கு பாக்கெட்டும் காலியா தான் இருக்குது. நான் தெரியாம கேட்கறேன், நீங்க படிச்ச PhD படிச்ச வாத்தியார் தானே? ஆமா, வக்கீல் தானே? ஆமா. நடுவரவர்களே, ஒருத்தன் ஒரு நாளைக்கு 50 ரூபாய் சம்பாதிக்கிறேன், அவன் சம்பாதிச்சு அவ்வளவுதான். அவன் பொண்டாட்டி எத்தனை தடவை காப்பி குடிக்கலாம்? ஒரு தடவை தான் குடிக்க முடியும். ஒரு தடவை, அதே அதிகம் தான். 50 ரூபாய் சம்பாதிக்கிற பொண்டாட்டி ஒரு தடவை காப்பி குடிச்சாலே அதிகம். 50 ரூபாய் சம்பாதிக்கிற பொண்டாட்டி 9 மட்டும் ப்ரூ காப்பி போட்டு குடிச்சா அந்த குடும்பத்துல கல்யாணத்துக்கு அப்புறம் சந்தோஷம் வருமா ஐயா? எப்படி? 50 ரூபாய் சம்பளக்காரன் பொண்டாட்டி, 50 ரூபாய் சம்பளக்காரன் பொண்டாட்டி 9 மட்டும் காப்பியும் குடிக்கப்படாது. 100 ரூபாய் சம்பளக்காரன் பொண்டாட்டி 7 மட்டும் சோத்தையும் திங்கப்படாது. 500 ரூபாய் சம்பளக்காரன் பொண்டாட்டி 5000 ரூபாய்க்கு பட்டு புடவை எடுத்து கட்டுனான்னா அந்த குடும்பத்துல கல்யாணத்துக்கு அப்புறம் சந்தோஷம் வருமா? கல்யாணத்துக்கு முன்னால எவ்வளவு சந்தோஷமா இருந்தவங்க. அப்படியா? ராமே ஆண்டாளு ராவணே
அதனால அவ்வளவு சந்தோஷமா ரெண்டு கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தேன் ஐயா. நம்ம வேணுமா அடிடா, சரக்கு வேணுமா அடிடா. இப்ப வாங்கின கடன் கட்ட மாட்டாத வட்டிக்காரரை கண்டு ஊடோடா ஒழுதுகிட்டு திரியறேன். நடுவரவுல விளங்குமாங்க கல்யாணம். என் பொண்டாட்டி சொன்ன மாமா மூஞ்சி ஊரா பிம்பிள்ஸா வந்துருச்சு என்ன. சரி, நான் சொன்னேன் மாட்டுச்சாணி போட்டு கழுவுல சுத்தமா போயிருந்தேன். அவ சொன்ன கூறுகட்ட குக்கரு மாட்டுச்சாணி மூஞ்சிலியாட போடுவாங்க, அது வாசல்ல போட்டு தெளிப்பாங்கன்னு. நடுவரவர்களை கொரோனா காலத்துல ஊடுதவராத மாட்டுச்சாணி போட்டோம். எதுக்கு போட்டோம்? கொரோனா காலத்திலே ஏன் மாட்டுச்சாணி போட்டோம்னா, மாட்டுச்சாணிங்கிறது கிருமி நாசினி, கொரோனாங்கிறது கிருமி, வீட்டுக்குள்ள வரப்படாது போட்டோம்ல. அப்ப அந்த முகத்துல பிம்பிள் சேர்த்து அலைய வருது. சரி, கிருமினாலதான் வருது. இப்ப அந்த கிருமி நீக்கிறதுக்கு மாட்டுச்சாணிங்கிற கிருமி நாசினி போடக்கூடாது. ஆமா, அதுக்கு பொண்டாட்டி சொன்னா போய் லூச பிடிச்ச கப்பனை கட்டி வச்சுட்டாங்க. நடுவர் அவர்களே, புருஷன் சொன்னா பொண்டாட்டி கேட்கணுமா கேட்கப்படாதா? வெடி வெடி சம்பாதிக்கிற புருஷன் எங்கேயோ மானா வரதாச்சு மண்டமே தன்னாச்சு சம்பாரிச்சு கொண்டாந்து கொடுக்குறேன். நான் சொல்றேன் மரியாதையா கம்மன் இருந்து 4500 ரூபாய் பணம் கூட நான் போய் பேசியல் பண்றோம்னா, பேசியல் காலம்போட கடைசியில பேசியல் பண்ணி இன்னும் ஒரு புருஷனா கட்ட போறேன். கல்யாணம் முடிச்சு 15 வருஷமா வச்சு பொழைக்கிறேன், இடத்துக்குள்ள பேசியல் பண்றீங்க பாக்குறீங்களா, அழகா தெரிய வேண்டாமண்ணா. நான் சொன்னேன் தமிழ்நாட்டு பண்பாட்டுப்படி அவன் பொண்டாட்டி அவனுக்கு அழகா தெரிஞ்ச போது அடுத்தவனுக்கு அழகா தெரிஞ்சு வேணும் பண்ண போறேன். பேசி முடிச்சிட்டோம். அவன் பொண்டாட்டி அவனுக்கு அழகா தெரிஞ்ச போது அடுத்தவன் பொண்டாட்டி பூரா நம்மளுக்கு அழகா தெரிஞ்சா நாம விட்டுட்டு வெளியே போக முடியுமா? பட்டிமன்றம் பேச முடியுமா? இல்ல நீங்க தான் வட்டி கடைக்கு போக முடியுமா? எல்லாரும் பொண்டாட்டி காவல இருக்க முடியுமா? மரியாதையா தோட்டத்துல இருந்த பொண்டாட்டி சொன்னா பொண்டாட்டி கேட்கணுமே கேட்கப்படுது, கேட்கல. நான் பாலை கொண்டுட்டு திருப்பூர் வந்துட்டு ஒரு சாமர்த்தி உங்களுக்கு எப்படி பக்கத்துல வேட சேர்ந்து ஒரு டவுன் எனக்கு பக்கத்துல நம்பி ஒரு டவுன் இப்ப பேசியல் பண்ண போயிட்டான். என்ன பேசியல்? ஏதோ பட்டர் பேசியல்னா, பட்டர் பேசியல் பால் கறக்கிற நாய்க்கு பட்டர் பேசியல் பத்தி வெங்காயமே தெரியும். அது ஒரு ஈரோடு சந்தையில கூட்டிட்டு போய் இந்த மாடு என்ன விலைக்கு விற்கும்னு கேட்டா சொல்ல தெரியும். மணப்பாறை சந்தையில மாட்டு சுழி இருக்குதான்னு பார்த்தா சொல்ல தெரியும். ஆளை முறிக்குவா, கட்டையை முறிக்குவா, காலையில வாங்கவா, பொறுத்து வாங்கவா, தலையில வாங்கவான்னு மாட்டு பாசியல் பேசன்னு சொல்ல தெரியும். என்னடா பட்டர் பேசியல் கேட்டா, இந்த பாலாடை இருக்குல்ல பாலாடை, அந்த பாலாடை எடுத்து இந்த பண்ணாடை மூஞ்சியில் ஒட்டி செத்த பொடத்தை போஸ்ட்மார்ட்டம் பண்ற மாதிரி பண்ணி படுக்க வச்சுக்கிறான். 4500 ரூபாய் சொன்னாலும் நெஞ்சு வேலையை வந்துட்டுது. இங்க 4500 ரூபாய்க்கு ஒரு வெள்ளாட்டு வாங்கி விட்டா வருஷம் 2 குட்டி மாடு குழப்பு பள்ளத்துன்னு போட்டு இந்த கூறுகட்ட குந்தாடி 4500 ரூபாய் செலவு பண்றாங்க. மரியாதை சொன்ன கேட்கல. நடுவர் அவர்கள் அங்க போய் பாக்குறேன், 4 பொம்பளைக்கு குட்டு குண்டா ராணி ஆட்டமும் அஞ்சலி ஆட்டமே படுத்திருக்கிறாள். இதுல எவன் பொண்டாட்டின்னு தெரியல. நான் போய் மொல்ல கிட்ட அம்மனியோ அடி ராஜேஸ்வரிங்கிற எவ்வளவுமே வாய் திறக்கலையே. அங்கதான் ஆஞ்சநேயருக்கு வெண்ணக்காப் சாத்தின மாதிரி மூச்சு பூரா மைதா விட்டு 2 வெள்ளரிக்காய் வெட்டி கண்ணில் வச்சு மல்லாக்கு படுத்திருக்கிறாங்க. நாம அடையாளம் தெரியாது அடுத்த போட்டாடி கை பிடிச்சது 4 பேர் எண்ணுப்பாங்க. மானங்கட்ட மஞ்சுதாரு அடுத்த போட்டாடி கை பிடிச்சது போட்டாங்க. பேஸ்புக் யூடியூப்ல எல்லாம் போட்டு விட்டுருவாங்க. அந்த ஓனரமா ஓரமா நின்று போன் பேசிட்டு ஆள் நல்ல சைஸ் கும்முன்னு இருந்தா. அப்ப அவளை கூட்டிட்டு வந்துட்டியா? இல்லங்க, மொல்ல கிட்ட போய் ஏன் கண்ணு நம்மட பொண்டாட்டி வந்தாலே பாத்தியான்னு உள்ள 4 பொம்பளை படுத்துக்கிறாங்க. எவன் பொண்டாட்டினா அந்த 70 ஜத்தை எழுப்பி கூட்டிட்டு போயிருவேன். எல்லாம் தண்ணி பேர்லாட்டு உருண்டுட்டு கிடக்குறாளுவோ. அடையாளம் தெரியாது அடுத்த பொண்டாட்டி இழுத்தா 4 பேர் 4 பக்கம் பேசுவாங்க. நாக்கு மேல வல்ல போட்டு சித்த எழுப்பிடுறேன். அதை கேட்டவன கண்ணால பூச்சி எத்தனை வருஷம் ஆச்சுன்னா, நான் 15 வருஷம் முடிச்சது கண்ணு. 5 வருஷமும் பொண்டாட்டி உங்ககிட்ட பொழைக்கிறான். நீ அவளை பார்த்தா அடையாளம் தெரியலீங்கிறேன். 15 வருஷமா பொழைக்கிற உனக்கு அடையாளம் தெரியலையே. அவன் மேக்கப் போடுறது 10 நிமிஷம் ஆச்சு, எனக்கு எப்படி தெரியுமா அவன் கேட்டான். சரியான கேள்வி. நாங்க 2 பேசிட்டு இருந்தோமா, கதவு இந்த மாதிரி சைஸா திறந்துடுது. அங்க திறந்துருக்கு வர்றது கதவு திறந்துருக்கு. இந்த நாய் ஒண்ணு இருக்கு மூசு மூசுன்னு, அந்த பொம்மிரி நாய். அது என்ன நினைச்சு கதவு சந்தல் பிடிக்கிட்டு சைஸா உள்ள போச்சு. பாலாடை பார்த்தா நாய் கம்மிட்டு இருக்குமா, அது சேர் மேல ஏறி படுத்திருக்கிற மூஞ்சி சொலுக்கு 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 நக்குது. நக்கிறது நாயின்னு படுத்திருக்கிற நாய் தெரியல. இப்ப கேக்குற மேடம் 4500 ரூபாய் பணம் வாங்கிட்டு 3/4 மணி நேரம் கழித்து எடுக்கிற மணிக்கு 10 நிமிஷம் எடுக்கன்னு கேக்குறாளே. இன்னைக்கு நாய் டக்கறக்கு 4500 கொப்பம் சம்பாரிச்சு கொடுத்தானா? கொப்ப வீட்டுல இருக்க மேக்கப் போட்டியா? இங்க இழிச்சவா புருஷன் சம்பாரிச்சு வச்சு முடி மேக்கப் போட மேலான போட. அது என்னமோ ஐப்ரோ கண்ணு சூட்டு மாஸ்டர் புடுங்கறதுக்கு 300 ரூபாய் புடிக்கிட்டு போறாங்க. ஆண்டவன் எது கொடுத்திருக்கிற கண்ணு சூட்டுல முடி தூசு துப்பு வந்தா கண்ணுல போய் அண்டாத இருக்குன்னு முடி கொடுத்தேன். இல்லையா சைனாக்காரனாட்டு இல்லாதெல்லாம் முழுக்கிட்டு புள்ள பத்திருக்கலாம்ல. எது கொடுக்கறது? அந்த கண்ணு சூட்டுல இருக்கக்கூடிய அந்த தூசு உள்ள போக கூடாதுன்னு கொடுத்தேன். அதா போய் புடுங்குறாங்க 300 ரூபாய் கொடுத்த ஒரு சாமர்த்தியா. புருஷனை அடிச்சு போட்டா ஊரு அந்த கட்டையா போடவரை அடிக்கிறேன், அந்த பொட்டையா போடவரை அடிக்கிறேன், அவன் அழகாதவரை அடிக்கிறான். நோவுது
போது அவன் மல்லாக் படுக்க வச்சு நூலை கட்டிட்டு வெட்டுக்கு மசாலா புடுங்குறாளே அப்ப நோவலியான்னு கேக்குறேன். நடுவரவர்களே இன்னைக்கு 137 கிலோமீட்டர் தள்ளி வந்த கடி என்ற மனசுல உள்ளதெல்லாம் கொட்டிட்டு போறேன். வருத்தப்படாம பேசு மாப்ள. வீட்டுல பேச முடியுமா? வருது டவுசர் பாக்கெட்ல 1,93,900 மாப்ள. உலகத்திலேயே காஸ்ட்லியான டவுசர் உன் டவுசர் தான் மாப்ள. அதுக்கு மேல மார்பாட்டுக்கு எங்க குடுக்குற 65,000 கேட்டா 60,000 நடுவரவர்கள 1 லட்சம் 2 லட்சமா வச்சுக்கோ. இன்னைக்கு பட்டிமன்ற பேமெண்டோட சேர்த்து 2.25 லட்சம். சரி அந்த 2.25 லட்சம் தடுத்து இந்த மேடையில வைக்கிறேன். சரி ராணி அவர்களையும் அஞ்சலி அவர்களையும் தன்னோட முதுகு தானே திரும்பி பார்க்க சொல்லுங்க. 10,000 மணத்தை 10,000 ஜனத்து முன்னால காசு வேலை இளைஞர்கள் குழு கையில கொடுக்க சொல்றேன். அவ்வளவு வேணாம், ஒரு 500 ரூபாய் சொல்லுங்க, 2 பேருக்கு நான் பாக்குறேன். அதுக்கெல்லாம் அவளை பாக்கலாம் இவளை பாக்க கொடுவாங்களா? 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் இந்த பொம்பளையாவது முதுகு திரும்பி பார்க்க முடியும். அது சரி முடியுமையா? முடியாது. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். அப்புறம் எவன் பாக்குறக்கா பொம்பளைகளை சாக்கெட்ல கதவு நிலவு சன்னலு ஓப்படி நிலப்படியில வைக்கிறாளுவா? பார் முந்தானையில கல்லு பதிச்சா முன்னால எழுத்து இப்படி கண்ணுல பாக்கலாம். சரி பார் கழுத்துல சங்கிலி போட்டா கண்ணாடியில பாக்கலாம். என்னைக்கு இந்த லேடிஸ் எல்லாம் ஆரி ஒர்க்கு நிறுத்த அரைப்படி கல்ல முதுகுல அப்புனாங்களோ புருஷனுக்கு பூரா கிட்ரியில கல்லு வந்து கிடக்குறேன். எங்கடா அங்கிறதுக்கு வந்து ஆச்சுன்னா எல்லாம் மியூச்சுவல் டிரான்ஸ்பர் ஆயிடுச்சுக்கிறேன். அதை விட ஒரு கொடுமைங்க. எம்பட கொண்டாட்டி சாக்கெட்ல 2 நாடாவை கட்டி தொங்கிட்டு 2 குண்டை தொங்கிட்டு இருந்தா. எதுக்குல சாக்கெட்ல நாடா தொங்குதுனே? யோ நீ டவுசர்ல நாடா வச்ச, நான் சாக்கெட்ல நாடா வச்ச, இதுக்கு அதுக்கு சரியா போச்சுக்கிறாள். அது நடந்து ஓராயா டும்முக்கு 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 நாடுது. ஆனா கருமத்தை வீட்டுல கட்டி தொலைச்சப்போ ஊருக்கு போறீங்க கட்டி தொலைகிறது. அன்னைக்கு பஸ்ஸேரி திருப்பூர்ல இருந்து இங்க வரணும், கரூர் வரணும், புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் ஏறும். ஒரு அப்படி சாக்கெட்ல நாடா கட்டி குண்டை தொங்கிட்டு வந்தா. சரி கண்டக்டர் கேட்டாரு எந்த ஊர் போறையாயான்னா, நான் திருப்பூர் போறேன்னு சொல்லாமலோ திருப்பூர் போறேன்னு இப்படி திரும்பின பாரு அந்த குண்டு போய் கண்டக்டர் கண்ணுல அடிச்சு கண்ணுவை கிடக்குறானே. நாடா எந்த நாடு? ஒரு பொண்ணு எப்படிங்க இருக்கும்? உடலகை ஊருமச்ச நடுவரவர்கள் இன்னைக்கு பொம்பளை பிள்ளையாட்டு இருக்குதா? ஆம்பளை போடுற துணி பூரா பொட்ட புள்ள போடுறாங்க. ஆம்பளை போடுற டவுசர் பொட்ட புள்ள போடுறான், ஆம்பளை போடுற பேண்ட் பொட்ட புள்ள போடுறான், ஆம்பளை போடுற பனிடு பொட்ட புள்ள போடுறாளே. என்னைக்காவது ஆம்பளையோ பொம்பளை போடுற நைட்டி போட்டுக்கிறான் ஐயா? இல்ல என்னைக்காவது ஆம்பளையோ பொம்பளை கட்டுற சேலை கட்டிக்கிறான் ஐயா? இல்ல என்னைக்காவது ஆம்பளையோ பொம்பளை புள்ள போடுற லெகின்ஸ் தான் போட்டுக்கிறான் ஐயா? ஏன் சிரிக்கிறேன்? எனக்கு லெகின்ஸ் போடுறியா? எனக்கு லெகின்ஸ் போட்டா எப்படி இருப்பேன் தெரியுமா? சும்மா சினிமா ஸ்டார் மாதிரி இருப்பேன் மாப்பிள. ஒரு முறை போட்டு காட்டு மாப்பிள, ஒரு முறை போட்டு நடுவர் ஆசை பாரு. அந்த கருமத்தை தைச்சுட்டு போடுறாங்களா இல்ல போட்டுக்கிட்டு தைக்கிறானே தெரிய மாட்டேங்குது. அதை கழட்டு போ குழந்தைய கழட்டு வா. இந்த வெள்ளாட்டுக்கு தோல் உரிச்ச கெடாய் தோல் உரிப்பாங்கல்ல, அதே மாதிரி காலை இழுத்து பிடிச்சிட்டு சராச்சாரம் இழுக்குது. அப்ப ஆரைய பாக்குறது என் குழந்தைய நான் பாக்காது, நீங்களா வந்து வாப்பிட்டேன். நடுவரவர்களே இன்னைக்கு திருமணம் என்பது ஒரு மனமாக ஒரு காலத்துல இருந்தது. நான் இல்லைன்னு சொல்லு. எங்க அப்பத்தா கல்யாணம் மூச்சா, எங்க அம்மத்தா கல்யாணம் மூச்சா, எங்க பாட்டிய கல்யாணம் மூச்சா, அன்னைக்கெல்லாம் வீட்டுல பொம்பளை அடங்கி இருந்தாங்க. அன்னைக்கெல்லாம் பொழுதுக்கு பாடுபட்டாங்க. ஆம்பளைக்கு மேல பொம்பளை பாடுபட்ட தனி. இன்னைக்கெல்லாம் தோட்டத்தரவு இருக்குது. காத்தால 9 மணிக்கு ஆள்காரி வரான்னா காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு. இன்னைக்கு தான் வெள்ளை வேட்டியாட்ட அரிசி. அன்னைக்கு எங்க போறது? கம்பு குத்தி கம்மஞ்சோத்தை எடுத்து வச்சு போட்டு பயண பறி கொடுத்தாட்டி புருஷனு காலையில 6 மணிக்கு ஏத்த கட்டி அரிக்கிறதுக்கு பறி தூக்கிட்டு போயிருவோம். பண்ணாடி பால் கறந்து காப்பி கொடி கொடுத்து கம்மஞ்சோத்தை கொடுத்து ரக்கரி கிடைச்சு அத்தனை பாடுபட்ட கிளவி. இந்த காலத்துல கொமரி ஊட்டுட்டு வெளியே வராளையா? பொழுதா வரைக்கும் டிவி. 6:30 மணிக்கு ராமையான, 7 மணிக்கு அண்ணன், 7:30 மணிக்கு கயலு, 8 மணிக்கு மருமவ, 8:30 மணிக்கு 3 முடிச்சு, 9 மணிக்கு சிக்கப்பெண்ணு, 9:30 கதிர் ரீச்சல், 10 மணிக்கு வசந்தம், 10:30 மணிக்கு மல்லி, அப்புறம் தான் அடுப்புல வைக்கிற கொல்லி. வீட்டு வெளியே போயிட்டு வர, எங்கேயும் வியாபாரத்துக்கு போயிட்டு வர புருஷனே, வாயா உட்கார் வா சாப்பிடு. என்ன சாப்பிட கேக்குறாளா? சுத்திட்டு வந்துட்டியா? விட்டுற வியாபாரம் நம்பிட்டுதா? வீட்டுல ஒண்ணுமில்லாத கிடக்குது. வா வேணுங்கிறத இப்படி திங்கலாம்ல. திருமணத்துக்கு முன்னால எவ்வளவு சந்தோஷம். ஃப்ரெண்டுகளை கூட்டிட்டு போனா வெயிலோடு விளையாடி வெயிலோடு அப்படி இருந்த ஆம்பளைங்க கல்யாணத்துக்கு முன்னால பொண்டாட்டிக்கு என்ன வேணும், பிள்ளைகளுக்கு என்ன வேணும்னு தன்னோட ஆசைகள் அத்தனையும் திறந்து குடும்பத்துக்காக உழைக்கிறானே அந்த ஆம்பளை முதல் மதிக்கிறீங்களா?
நான் கேக்குறேன் எங்க கூட பிறந்த அக்கா இன்னொருக்கா பிறக்க போறாளா? ஒரு 5000 ரூபாய் கடன் கேட்டா நான் கொடுக்கப்படாது ஐயா. கண்டிப்பா சம்பாதிக்கிறேன், பட்டிமன்றம் பேசுறேன், சந்தை போறேன், மாடு வாங்கி வைக்கிறேன், ஆடு வாங்கி வைக்கிறேன், கல்யாணம் மூச்சு வைக்கிறேன், இத்தனை வருமானம் பண்றேனே. என் கூட பிறந்த அக்கா ஒரு 5000 ஜஸ்ட் 5000 கொடுக்கலாமா கொடுக்க கூடாது? கண்டிப்பா கொடுக்கணும். கல்யாணம் முடிக்காத பசங்க எல்லாம் இருந்தா மஞ்சு மாமன் ஒரு ஐடியா சொல்லி கொடுத்துட்டு போற கேட்டுக்குங்க. பொண்டாட்டிக்காரி அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது, அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது, அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. இதெல்லாம் வேடச்சந்தூர் காலேஜ்ல கோர்ஸ் இருக்குது. இதுல பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் இவ்வளவு கட்டுங்க. ஒரு 5000 அக்கா கேட்டாலும் இடத்துக்கு அக்காண்டே நானும் மாட்டா வேற மச்சானும் மாட்டா வேற. அது ஈரோடு சந்தைக்கு மாடு கொண்டு போனது மாட்டை வித்து போடுதாமா, மக்காவது ஒரு மாட்டை வாங்கி ஆட்டக்காரங்க கொடுத்துட்டு இருக்குது. 5000 பணபத்துல கூடுறாங்க, மச்சான் வந்தா வாங்கி தரமுன்னா கொடுக்கலாம கொடுக்க கூடாதா? கண்டிப்பா கொடுக்கலாம். நாம மாநில அரசாங்கம், பொண்டாட்டி மத்திய அரசாங்கம், அங்க கையெழுத்தானா இங்க செக் பாஸ். சுத்தி முத்தியும் பார்த்து இவளை காணும். இவர் தான் கொடுக்கற கூட மாட்டான். எந்திரிச்சு இப்படின்னு திருமணம் பாருங்க, சமையல் வீட்டுக்குள்ள இருந்து ஒரு சத்தம். அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்க உள்ளவான்னு அர்த்தம். உள்ள வாடா லூசு பயலேன்னு அர்த்தம். மொல்ல உள்ளவானே இடத்துக்கு வந்துக்கிறவங்க நொக்கண்ணா அக்கா நொக்கா வாயிட்டாளா? ஒரு 5000 பணம் வேணுமாமா, அதுக்கு தான் வந்துக்கிறேன். நீங்க என்ன சொன்னீங்க? நான் நீ எடுத்து சொல்லட்டு என்னைக்கு கல்யாணம் வச்சு நான் அன்னைக்கு தொட்டு உனக்கு கேட்காது எந்த காரியம் பண்ணிருக்கிறேன். கொடுக்கட்டா வேண்டாமா? என்ன சொல்லணும்? கூடுதான் சொல்லணும். வேண்டாம். ஆமா, வெட்டொன்னு துண்டு ரெண்டுல ஒண்ணு சொல்லணும். கூட்டுங்கோன்னா எனக்கு அப்படி இன்பம் கொழுந்து இரு பக்கம் ஜாஞ்சிட்டது. பரவாயில்லையே, இப்பேற்பட்ட வாயில திருவாயில ஒரு வார்த்தை மலர்ந்துருச்சேன்னு எபோ டேர்ன் பண்ண பாருங்க. இது இங்க 5000 மட்டும் கொடுக்காதீங்க. நான் போட்டு வந்த ரகம் 61 ரூபாய், அதையும் கொடுங்க. கோயானகம் 35 ரூபாய், அதையும் கொடுங்க. பூமி 13 ஏக்கரை எழுதி கொடுங்க. மாடு 19 உருப்படி புரிச்சு கொடுங்க. வெள்ளாடு 46 உருப்படி, அதையும் கொடுங்க. கோழி பண்ண 15000 எழுதி கொடுங்க. இணைமன்ற வயனி நாடு தெருவில் விடுங்க. அவ கேட்டது எத்தனை? வெறும் 5000. பையன் தூங்கிட்டு இருந்தா போய் விட்டாவாரு முதுகுல ரையின்னு ஒண்ணு. கோப்பக்கார முறங்க நொத்தக்காரிக்கு ஆத்தரானாம உனக்கு தூக்கமோ கேடு எந்த தெல்ல வரீனா அவன் தூக்கி அழிச்சு கண்ணை கரைஞ்சிட்டு சொல்றேன். இதுக்குத்தான் நான் அப்பவே சொன்னேன் இந்த ஆளை கல்யாணம் முடிக்காது. நீ கேட்டியா? எப்ப சொன்னேன்? சொல்றாங்க பிரசவ வலி பிரசவ வலி பிரசவ வலின்னு. அந்த பிரசவ வலி விட திருமணத்துக்கு அப்புறம் ஆம்பளைக்கு ஒரு வழி வரும் தெரியுமா? என்ன வழி தெரியுமா? என்ன வழி? அப்ப நாங்க காசி வளத்துல இருக்கிறாங்க, நாம கந்து கடை போட்டு ஹைதராபாத்ல இருக்கிறோம், குஜராத்ல இருக்கிறோம், பெங்களூர்ல இருக்கிறோம், மங்களூர்ல இருக்கிறோம். இன்னைக்கு பட்டப்பார் கருப்புகள் நோம்பிக்கு வந்திருக்கிறோம். வந்தாச்சு, சாப்பிட்டாச்சு, பொங்க முடிச்சாச்சு, நல்லா கழிச்சு ஊருக்கு போய்தான் ஆகணும். போகும்போது பொண்டாட்டிக்கு தெரியாது கொண்டு போய் அம்மாக்காரி கிட்ட ஒரு 5000 ரூபாய் காசு இப்படி மடிச்சு கொடுப்பான் பாருங்க. எங்க பொண்டாட்டி பாத்துருவாளோ, எங்க பிள்ளை பாத்துருமோ, எங்க அவன் பாத்துருவானோ, இவன் பாத்துருவானோன்னு அந்த கொடுக்கும் போது ஒவ்வொரு ஆம்பளை மனுஷல வலிக்கும் பாத்தீங்களா ஒரு வலி. அது 1000 பிரசவ வலி விட கொடுமையான வலி. அருமை அருமை அருமை. நான் கேட்கிறேன், எங்க அக்காளுக்கு ஒரு 5000 ரூபாய் கொடுத்ததுக்கு உனக்கு வேவுது இல்ல? எங்க மச்சாக்கார வந்தேன், நான் வியாபாரத்துக்கு போயிட்டேன். சரி, வீட்டுல பணம் 68,000 இருக்குது, சட்டமாடு வித்த பணம். நானு புளிப்பட்டி சந்தைக்கு மாடு கொண்டு போய் வித்து போட்டு மாடி கண்குட்டி பேசிட்டு வந்துட்டேன். பணத்தை வீட்டுல 68,000 இருக்குது இல்ல. வீட்டுக்கு வந்த சட்டை போட்டு போன ஆம்பளை கழுத்து தெரியுமா தெரியாதா? தெரியும். நான் தானே போட்டு போனேன். வீட்டுக்கு வந்தது இப்ப தண்ணி கொண்டாந்து கொடுத்தாது. என்னால அக்குறுமா இருக்குது, ஒரு நாளும் இருநாள தண்ணி கொண்டாந்து கொடுக்கறாளே. மாமா வாங்கோ தண்ணி குடிங்க. மரியாதை 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 மானங்கிட்ட மரியாதை. அப்புறம் தண்ணி குடிக்கணும், தண்ணி குடிச்சிட்டு குச்ச பாருங்க, கொலன்னு எறும் பண்ணு அரசூஸ் காய்த்தூள் போட்டு கொண்டாந்து கொடுத்தான். நான் எட்டி பார்த்து வெளியே மழை கிளை பெய்யுதா. கல்யாணம் முடிச்சு 15 வருஷத்துல ஒரு நாள் கூட இந்த அதிசயம் நடக்குறியே, இன்னைக்கு நடக்குது அப்படின்ட்டு ஏன் நீ என்னன்னு வாங்க அப்படின்ட்டு மொல்ல கிட்ட வந்தவா ஒவ்வொரு பொத்தானா கழட்டுனா. எந்த பொத்தானா? பட்டன் பொத்தானே. நான் நினைச்சுக்கிட்டே, ஓ இவ சட்டை பொத்தான கழட்ட, இன்னைக்கு நம்மள கழட்டத்தான் போறா. சரி அப்படி என்ன பிள்ளையே எளிய அம்மனத்தோட போகுது. இல்ல மாமா, நல்லா கேட்டுங்க. சரி, இல்ல மாமா, உங்க மச்சா வந்த, எங்க அக்கா வந்து உங்க நொக்கா, உங்க மச்சான் வந்த குன்னத்தூர்ல எங்கேயும் இடம் பேசிக்கிறானமா, பணம் ஒரு 50,000 பத்துலின்னு வந்த. எனக்கு வந்து விதி பாத்தியா உங்ககிட்ட எல்லாம் வாங்கணும். வீட்டுல பொண்டாட்டி சொல்லதாங்களே, இங்க வந்தா நீ என்னை போட்டு கொள்றீங்க. காசு வேலை எங்க தாண்டது? அப்புறம் ஐயா எதுல விட்டு 50,000 விட்டனா? அப்புறம்
குன்னத்தூர்ல இடமாங்கிறானாமா, பணம் ஒரு 50,000 பத்தலையாமா, நான் கொடுத்தேன் அப்படி. நான் கேட்டேன், புருஷன் ஒருத்தன் இருக்கிறன்னு, நீ விசுக்கு எடுத்து கொடுத்துட்ட, மாட்டு கொண்டாந்து வாசல்ல கட்டிட்டேன், மாட்டுக்காரருக்கு பணம் கொடுக்கறதுக்கு வழி அப்படின்னு என்னங்கிறா. என் கூட பிறந்த பெத்து பரப்பு நாளைக்கு நல்லா பொழைச்சாங்கன்னா, நாளைக்கு ஒரு நல்லது கெட்டதுன்னா நம்மளுக்கு வந்து ஒண்ணுக்கு ரெண்டு செய்ய மாட்டாங்களான்னு கேட்டான். அப்போ இவ கூட பிறந்த அண்ணன் தம்பி நல்லா இருந்தா நாளைக்கு என்ற சபையில வந்து நல்லது கெட்டதுன்னா ஒண்ணுக்கு ரெண்டு செய்வாங்க. அப்ப எங்க அக்கா தங்கச்சி நல்லா இருந்தா என்ற வாயில மண்ணவாரி போட்டு குத்துவாளுகளா? ஏங்க இந்த ஓரம் வச்சனே, திருமணத்துக்கு முன்னால என் தாயி எல்லா உறவையும் சரியா பார்த்தா, கல்யாணம் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் பொண்டாட்டி புருஷன் வீட்டு சொந்தத்தை ஒரு மாதிரியுமே அவ வீட்டு சொந்தத்தை ஒரு மாதிரியும் பாக்குறாளே. இந்த பாகுபாடு எல்லா பெரும்பான்மையான குடும்பத்துல இருக்குதுங்க. கல்யாணம் முடிக்க வரைக்கும் தான் அப்பனோட சொந்தம் எல்லாம், கல்யாணம் முடிச்சுட்டு வந்துட்டா மொள்ள ஆம்பளை அப்படியே அவ வீட்டு சொந்தத்தை கூட்டிட்டு போயிருவான். நம்ம அக்கா தங்கச்சிகளுக்கு வீட்டுக்கு பார்க்க போனா 500 ரூபாய்க்கு மேல சாமான் வாங்க மாட்டான். ஒரு ஆப்பிள், ஒரு ஆரஞ்சு, 2 ரொட்டி, ஒரு முறுக்கு, அவ்வளவுதான். இது ஆயா வீட்டுக்கு போட்டு ஒரு கட்டப்பை நம்ம சமந்துட்டு போறீங்க. ஆனா சண்டாலியா விளங்குவையா? எங்க அக்கா தங்கச்சி பசங்க இல்லையா, அவி திங்க மாட்டாங்களா? நடுவர் அவர்கள் ஒரு 500 ரூபாய் கேட்டுக்கேன் பொண்டாட்டிக்கிட்டேன். 500 ரூபாய் எதுக்குன்னா, அக்காவையும் பாம்பு கடிச்சு படுத்துக்கிறேன், போறோம் சும்மா போக முடியுமா? ஒரு ஆப்பிள் தான் 3 நாளா பட்டிமன்றம் போயிட்டு அவனும் ஆஸ்பத்திரி வந்து வீட்டு கூட்டி விட்டான். போய் பாக்கலைன்னா என்னதான் மச்சக்காரமான பேசுவேன், பெரிய பிடிக்க ஆயிட்டு அவன் நல்லா சம்பாதிக்கிறேன், என் வீட்டுக்குள்ள வருவானா, பணக்காரன் கட்ட போவேன், என் வீட்டுக்கு வாசல் வருவானான்னு பேசுவேன். என்ன மணி தொலைகிறது 500 ரூபாய் கூட்டிட்டு போய் பார்த்து வரேன். எங்கிட்ட எங்க இருக்குது காசு? மணிப்பர் எடுத்து தலகளா கொட்டி ஓன்னா ஒரு 500 கூட பால் பணம் வந்திருக்கும்ல, எங்க இருக்குது காசு? 500 கூட 1000 போக மாட்டேங்க. வெளி தோட்டம் போனேன், மொந்த பழங்காய் ஒண்ணு திரண்டு இருந்தது. பரவாயில்ல, ஆனவனா பார்த்து திரல வச்சுட்டேன்னு வேண்டிக்கு வேண்டி கடையில் கொடுத்து 650 ரூபாய்க்கு எடுத்துக்கிட்டேன். ஆப்பிள அரைச்செல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போனேன். சரி, அக்கா கம்பமணி அரைச்சிட்டு கலக்கடை சட்னி அரைச்சிருந்தா. நல்லா பொடுக்கு சாப்பிட்டு பேசிட்டு நைட்டு ஒரு 7:30 மணிக்கு அரசாங்கம் கருப்பு பணத்தை ஒழிக்கிறோம்னு சொல்லி 500 1000 செல்லாதுன்னு அறிவிச்சிட்டாங்க. இருக்கப்பட்டவன் நெஞ்சா போட்டுக்கிட்டே நம்மளுக்கு இல்லாதப்பட்ட நாய்களுக்கு வேடிச்சு காத்தால எந்திரிச்சு பால் கறந்துட்டு இருந்து முதுகு வந்து வரக்குன்னு சொரண்டா. நாம தான் எருமி கறந்து போட்டப்ப எந்த எருமை நக்குதுன்னு திரும்பி பாக்கல, கூட்டு பெரிய எருமை இவோ மாமாவுண்டா. அல என்ன அப்படின்னு இதோ பேங்க எந்நேரம் திறப்பாங்கண்ணா. பேங்க திறந்து என்ன 3 எண்ணம் பொழுதால் 500 ரூபாய் கேட்டதுக்கு ஒக்கற கோணி இல்ல, திறந்து என்ன 3 எண்ணம். இந்தோ பணம் ஒரு 83,000 இருக்குதுன்னா எப்படித்தான் இருக்கு கோவராத்திரி. பொழுதால் 500 கேட்டதுக்கு நொன்ன இல்ல, வேடையருக்குள்ள 83,000 கொப்ப கொண்டாந்து கொடுத்தானே. இது பக்கத்தோட்டு பரிமளா காசு, நான் பல்லக்குள்ள எல்லாம் பேசி போடுவேன். பரிமளால புருஷன் இல்ல, பரிமளா புருஷன் போய் மாத்த மாட்டான. கருப்பு படம் ஒளிஞ்சதோ ஒளியிலையோ எனக்கு சத்தியமே தெரியாதுங்க. மட்டப்பால கருப்பு மேல ஆணையிட்டு சொல்றேன், புருஷனுக்கு தெரியாத பொண்டாட்டி ஆட்டை போட்டு வச்சிருந்தாலும் பாரு, 500 1000 5000 10,000 சீரட் டப்பா, பொலம் டப்பா, வெந்தய டப்பா, எல்லா படமும் யாருக்குத்தான். நல்லா கேட்டுக்குங்க, நீங்க எல்லாம் வட்டி கடைக்காரங்களுக்கு சொல்லணுங்கிறது இல்ல, பொண்டாட்டி மட்டும் அனுப்பி கடன் வாங்கிட்டு வர சொல்லக்கூடாது. கடன் வாங்கின பணம் இல்லே, இவ்வளவு பணத்தையே நம்மளுக்கு பக்கத்து வீட்டுக்காரிட்டு வாங்கிட்டு வந்து வட்டி கொடுப்பாளுவோம். ஊருகட்ட விஜயா எங்கிட்ட கேட்டா அத்தனை கொடுக்குற பாரு, ஒரு அவசரம் கேட்டா 5000க்கு 5 வட்டி ஓட்டான் மாமா மானம் கட்ட நாய். அந்த பணத்தை இந்த மாசமே தூக்கி வீசிடணும். அவ வாங்கி இருக்கிறது 5000, இவ பணந்த இந்த சந்தல முட்டி அந்த சந்தல விஜய் கேட்டு வாங்கிட்டு வந்தாப்பா. என்னென்ன வேப்மாரித்தனம் பண்றாங்க நடுவரவர்களை. நீ எல்லாம் அப்பாவியாவே பொழைச்சிட்டு இருந்துட்ட மாப்பிள்ள, அப்படியே இருந்துட்ட. நீ எல்லாம் வந்து மாட்டுல பொண்டாட்டின்னு எப்படி வைக்கிற குற்றச்சாட்டு ஆம்பளை குடிக்கிறாங்க. எங்களுக்கு என்ன ஆசையாங்க அந்த கருமத்தை குடிக்கணும்னு. நடுவர் அவர்களே 10 மணிக்கு திறந்த கடை 12 மணிக்கு திறக்கிறேன். எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். இன்னைக்கு வேற கடல் லீவ் விட்டுட்டாங்கப்பா. உங்களுக்கு தெரியாது, நான் மறந்துட்டேன். 12 மணிக்கு திறக்கிறேன் ஒயின் ஷாப். எங்களுக்கு தெரியுங்க, சாராயம் என்பது ஒரு பேய். குடிச்சா ஈரல் கெட்டு போவு, நுரையீரல் கெட்டு போவு, கணையம் கெட்டு போவு, குடல் கெட்டு போவுன்னு எங்களுக்கு தெரியும். தெரிஞ்சு ஏன் தெரியுமா ஒரு ஆம்பளை முடிக்கிறேன், அதை குடிச்சுக்கிட்டு போனா தாங்க பொண்டாட்டிங்கிற பிசாச்சு வாய் முடிக்கிட்டு இருக்கிறா. அதை குடிக்காத போனோம்னா ஆடி அளவு தரிச்சு ஆட்டுவாழ தளவு தரிக்கிறாளுங்க. நடுவரவர்களை பேராசைங்க
அப்புறம் யாரத்தான் பேசுறது? என் பொண்டாட்டி பேசுற அடுத்த பொண்டாட்டி பேசுனாலும் அடிக்க வராங்க, என்ற பொண்டாட்டி பேசுனாலும் தப்புனா நான் எப்படித்தான் சிரிக்க வைக்கிறது? அனுப்பலாம் பாரு. மேல மேல மேல. நடுவர் அவர்களே நல்லா பாருங்க, பாயிண்ட் மறந்துட்டு எதுல போய் மூச்சு டாஸ்மார்க். நடுவர் அவர்களே, குடிக்கிறவங்களுக்கும் சொல்றேன், குடிக்காதவங்களுக்கும் சொல்றேன். 3 மாதத்துக்கு ஒருக்கா போய் குடிக்காதையோ கல்லீரல் நுரையீரல் இதெல்லாம் நல்லா இருக்குதான்னு செக் பண்ணுங்க. சரி. குடிக்கிற போய் இதெல்லாம் இருக்குதான்னு செக் பண்ணுங்க. முதல்ல அதைத்தான் பாதிக்குது. ஏங்க குடிக்கிற? 1000 மாட்டை பழக்கிற, கொத்தர பாம்பை பழக்கிற, கடிக்கிற நாய பழக்கிற. கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பொம்பளை நினைச்சா கட்டின புருஷனை பழக்க முடியாதா? ஆறுகிட்டு இருக்குது புடி, பொண்டாட்டிட்டு இருக்குது. ஆனா பொண்டாட்டி பழக்கிறாளா? பழக்க மாட்டா. அது எப்படி தெரியுமா? உங்களுக்கு தெரியாது, எங்க ஊர்ல எல்லாம் இந்த குழுவுக்காரன்னு ஒருத்த மாற, மகளிர் குழு. திங்கக்கிழமை ஒரு குழு, செவ்வாய்க்கிழமை ஒரு குழு, புதன்கிழமை ஒரு குழு. அது பேர் குழுவில் பூரா புழுவு. ஆம்பளை நம்பி 5 பைசா கொடுக்க மாட்டேங்கிறேன். பாடுபடுறது பூரா ஆம்பளை. வந்தான் சம்பாரிச்சிட்டு வர்றியா? காலையில 6 மணிக்கு பார்த்தா பூரா பொம்பளைங்க. ஏன் செல்வி, எல்லாதா, ஏன் கவிதா, நம்ம பொண்டாட்டி அவன் பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. இவ சேர கொண்டாந்து போட்டுக்கிட்டு 12 பொம்பளைங்க. நாம கந்துக்காடைக்கு போய் வசூலு கேட்டா, நாளை வர மாத்துக்கலாம், எங்க நோம்பினால்னா வசூலே இல்லைன்னா. இவாவோ 10,000 போட்டுட்டு அதை 17 வாரம் கூடி வசூல் பண்ணிட்டு கிடக்குறாங்க. அவன் 20,000 கொண்டாந்து கொடுத்துட்டு 10 டக்குன்னு வரல. அதுல இருக்கிறதுல இப்ப எது தெரியுமா? வசந்த பதவி, இது ஜனாதிபதி பதவி இல்ல, அந்த குழு தலைவி பதவி ஒண்ணு இருக்கு தெரியுமா? அதுதான் வசந்த பதவி. 12 பொம்பளையும் சேர்த்துக்குவாங்க. ஒருத்தி பணம் கட்டினா 16 பேரை வீட்டு வாசல்ல போய், நானே புரிஞ்சருக்கு தெரியாது குழு போட்டுருக்கேன், அட்டக்கிட்ட வட்டிக்கு வாங்கி கொடுக்க அழுதே பணத்தை வாங்கிட்டு போடுறாங்க. இழிச்சவாய் ஆம்பளை சம்பாரிச்சு கொடுக்கறத கொஞ்சமாவது மிச்சமைக்கணுங்கிற எண்ணம் இருக்குதாங்க திருமணத்துக்கு. நடுவரவர்களே, இன்னைக்கு குடியானவ கடனாகிறதுல இந்த கல்யாணத்துல தான் இருங்க. நீ சொல்றாங்க திருமண வாழ்க்கை சந்தோஷம். முதல் திருமணம் ஆகிறதே சந்தோஷம் இல்லையா? பொண்ணு 24 வருஷத்துல ஒரு வேலைக்கு போயிட்டேன், ஒரு சாதகம் எடுத்து பொண்ணு கேட்க போறான்னு வைங்க. அப்ப சாதகத்தை பாக்குறியா? பிள்ளை வீட்டுக்காரர் என்ன எதிர்பார்க்கணும்? பையன் நல்லவனா, பாடுபடக்கூடியவனா, திறமையானவனா, நம்ம உள்ள வச்சு அதை பாக்குறாங்களா? எடுத்தெடுப்பு கோடி உன்றது எத்தனை கோடி, என்றது இத்தனை கோடி, என்றது 10 ஏக்கரா, உன்றது 10 ஏக்கரா, என்றது தென்னந்தோப்பு, உன்றது தென்னந்தோப்பு. நீ மனுஷனுக்கு மனுஷன் கல்யாணம் வைக்கிறியா? சொத்துக்கு சொத்து கல்யாணம் வைக்கிறியா? திருமணத்திலே முதல்ல அதே சிக்கலா இருக்குதுயா. அப்பெல்லாம் பொண்ணு ஆறு பார்ப்பாங்க. தானாவதின்னு ஒருத்தர் இருப்பாரு. யாரு தானாவதி? கல்யாணத்துல கல்யாணம் உறப்பாங்க. வேடச்சந்தூர்ல ஒரு மண்டபத்துக்கு போயிருந்தா ஒரு வயசான பாட்டிக்கு வந்திருப்பா. ஆறுது நம்ம செழும்புள்ள நல்லா ஓடி ஆடி வேலை செய்யறா. இவளுக்கு தக்குன்னு வடியா அங்க மேக்கால் தோட்ட மாரப்பு பேரன்னு ஒருத்தன் இருக்கிற. அப்படி கல்யாணம் பண்ணாங்க. இப்ப எப்படி தெரியுமா? 24 வருஷத்துல சாதகம் எடுத்தா அவன் 22 வருஷம் படிச்சேன். ஒரு 2 வருஷம் வேலைக்கு போயிருக்கு. மாசம் 2 லட்சமே சம்பாதிக்கணும் ஐயா. இன்னைக்கு காசி வாழத்துல 1 ஏக்கரை குறைஞ்சபட்சம் 30 லட்சத்துக்கு விக்குதா? வரக்காடு தோட்டமா இருந்தா 50 லட்சம். அவன் 2 வருஷத்துக்கு 12 24 லட்சம் சம்பாரிச்சான். அவன் தின்னது கொண்டது போக ஒரு 20 லட்சம் மிச்சம்னு வைங்க. 20 லட்சத்துல காசி வளர்த்துல அவன் எத்தனை ஏக்கரை வாங்க முடியும்? எப்படி வாங்க முடியும்? அப்போ மாப்பிளைக்கு 5 ஏக்கரை பூமி மினிமம், மெத்தையோடு மினிமம், கார் 10 லட்சம் ரூபாய் கார் மினிமம், வீட்டுல டேங்க் வேணும், ஏசி வேணும், அத்தனையும் வேணும்னு பிள்ளை கட்டி கொடுக்கறமே. ஒரு காலத்திலே திருமணம் பண்ணி கொடுக்கும் போது கட்டுத்தாரை பார்ப்பாங்க, குப்பைக்குள்ளி பார்ப்பாங்க, கிணத்தட்டி பார்ப்பாங்க, தட்டுப்பார் பார்ப்பாங்க. பரவாயில்லைன்னா பண்ணி நல்லா பண்ற பிள்ளை கூட பாடுபட்டு பொழைச்சுக்குவான்னா. ஆனா இன்னைக்கு ஒரு காலத்துல பாடுபட்டு பொழைக்கிறதுக்கு பிள்ளை கொடுத்தாங்க. இப்ப பூரா புள்ள படுத்துக்கிட்டு திங்கிறதுக்கு பிள்ளை கொடுக்குறாங்க. அவனை எங்கேயோ வரணும், ஊர்ல மட்டும் இருக்கக்கூடாது, சொந்த வந்தோம்னு வரக்கூடாது. பாடுபட்டு ஆம்பளை என்ன மிஷின் ஐயா? எத்தனை தான் மனசுக்குள்ள. ஒரு ஆம்பளை மௌனமா இருக்கிறான்னா அவன் கோபமா இருக்கிறான்னு அர்த்தம் இல்ல. அவன் மனசுக்குள்ள 1000 ஓட்டம் ஓடுதுயா. பங்கு பங்காளிக்குள்ள நல்லா பொழைக்கணுமே, மாமச்சனுக்குள்ள நல்லா பொழைக்கணுமே, ஊருட்டு போன நல்லா வந்துக்கிறானா, ஊருக்குள்ள பேர்வாய் நிக்கிறானே, வாங்கின கட்டணுமே. அத்தனை அவமானத்தை ஆம்பளை தாய்க்கிற. நீ தாங்கிறியா? டைவர்ஸுங்கிற ஐயா. நானெல்லாம் எத்தனை சண்டை வந்தாலும் பொண்டாட்டியும் திட்டுறதுல அடிக்கிறது
எடுக்கிறதுல முடிவில் இருக்கிறேன். ஏன் இன்னைக்கு எல்லாம் மாடு சும்மா இருந்தாலும் கண்டோட இருந்தாலும் ஓட்டிட்டு போறக்கு ஆளு ரெடியா இருக்கிறானு. கல்யாணம் முடிக்காத பிள்ளைகளுக்கு 10 சாதம் வந்தா 5 பிள்ளைகளுக்கு 40 சாதம் வருது. நான் கட்டிக்கிறேன் நீ கட்டிக்கிறேன்னு. ஒரு காலத்துல உங்களுக்கு சொல்றக்கு என்ன, ஒரு காலத்துல எங்களுக்கு வரக்காட்டுக்காரர்கள பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. உடக்க மூட்டை வைக்காத காடு மழை பெஞ்சாதான் விவசாயம். சோள விதப்ப கடல விதப்ப வேற இடத்து போடுவோம். தென்னம்பல்ல தோட்டத்துக்கு 10 பரம் வீட்டு கலவை இருக்கு. 10 கடவு தண்ணி வந்த முடி எல்லாம் விவசாயம் பண்றோம். இன்னைக்கு ஏக்கரை 1 கோடி. இப்ப வயக்காட்டுக்காரருக்கு பிள்ளை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அங்க போல பாடுபாடு ஒரு பிள்ளை. வரக்காட்டுல 2 ஆட்டுப்பட்டி திறந்துட்டா ஏகமா மேய்ச்சிட்டு வர போய் முடுக்கோடுங்கிற அவசியம் இல்ல. வயக்காட்டுல பக்கத்து காட்டுக்காரங்க போல சண்டைக்கு வருவேன். அன்னைக்கு எல்லாம் உழைப்புக்கு மரியாதை கொடுத்தாங்க. இன்னைக்கு வருமானத்துக்கு மட்டுமே மரியாதை கொடுக்கக்கூடிய காலம்ங்க. ஒரு காலத்திலே வயதுக்கு மரியாதை கொடுத்தாங்க, இன்னைக்கு வசதிக்கு மரியாதை கொடுக்குறாங்களே. அப்ப எப்படி இந்த திருமண வாழ்க்கை சந்தோஷத்தை கொடுக்கு? கல்யாண மண்டபம் எப்படி மூச்சாங்க? குடியானம் வீட்டுல அரும்கார வச்சு மூச்சாங்க. இன்னைக்கு யாராச்சும் அரும்கார வச்சு மூக்கிறாங்களா? அல்ல ஐயரை வச்சு மண்டை வந்த மாப்பிள்ளை கூட்டிட்டு நீ அப்படியே வா, பொண்ணை கூட்டிட்டு நீ இப்படியே வா. இவனாருன்னு அவனுக்கு தெரியல, அவனாருன்னு இவனுக்கும் தெரியல. இடையில எவனே தெரியாத 250 பேர் வேற. இல்ல பெருமை பீத்த கலைமா குடிக்கிறது ஓட்ட கலைமான 5000 பத்திரிக்கை 2000 பத்திரிக்கை. எதுக்கு? எங்கேயோ குஜராத் கட்டி லண்டன் வெளிநாடு கட்டி சம்பாரிச்சுட்டு வந்த காசை இங்க கொண்டா சூறை விட்டு போனது இவனுக்கு மனசாரு. இல்லைன்னா பொண்டாட்டி விட மாட்டான். உன் தம்பிக்காரன் பையன் கல்யாணத்துக்கு 42 வகையில சாப்பாடு போட்டாங்க. நீ என்ன இத்தனை சம்பாரிச்சு வச்சுக்கிற? ஒரு 50 வகை ஓடப்படாதா? 50 ரூபாய் சோறு திங்க முடியுமா? தொட்டு நக்கனாவே அவரு நம்பிக்குது. அன்னைக்கெல்லாம் பங்காளி கொண்டாட்டி வரிசை நின்னாங்க. படிக்க ஒரு மண்டபத்துல வாக்குற வரிசை கேரளக்காரி நிக்கிறாளுவோம். வரு இருக்கின்னா பரவாயில்ல, எவன் பொண்டாட்டி நம்மள இருக்க சொல்றவாரு பொண்ணு கிட்ட போனேன். பொண்டாட்டி எங்க போற எங்கன்னா அவ்வாறு இருக்கிங்கிற ஒரு இருக்கிட்டு வரணும். வீட்டுக்கு போய் இருக்கிறோம் அப்படின்னா. நடுவரவர்களே, ஒரு காலத்திலே பண்பு இருந்தது. திருமணத்திலே உறவுக்கு முக்கியத்துவம் இருந்தது. உறவுகள் எல்லாம் சேர்ந்து கல்யாணம் பண்ணாங்க. உறவுகள் எல்லாம் சேர்ந்து சமைச்சாங்க. உறவுகள் எல்லாம் சேர்ந்து பந்தி பரிமாறினாங்க. இன்னைக்கு A to Z கேட்டரிங். எதை தொட்டாலும் காசு இருக்கிறதுனாலே திருமணமும் ரொக்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது, சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுவது இல்லைங்க. கல்யாணம் பண்ணுங்க. எப்படி பண்ணணும்? மனப்பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுங்கய்யா. பணப்பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணாதீங்க. இன்னைக்கு காசு இருக்கிறவங்க மட்டுமே கல்யாணம் முடிக்கணுங்கிறதுனாலதான் நிறைய பசங்களுக்கு கல்யாணமே ஆக மாட்டேங்குது. அப்புறம் எங்க இருந்து சந்ததி வளரு? 8 10 அதெல்லாம் ஒரு காலத்துல. இப்போ ஒத்த பிள்ளை பெத்துக்கிறாங்க. அதுக்கு மேல படிக்க வைக்க முடியல, பார்க்க முடியல. ஏன் கல்யாணத்துக்கு முன்னால அவ்வளவு சந்தோஷமா சுத்தணுமே, கல்யாணத்துக்கு அப்புறம் அவனுக்கு பொறுப்புன்னு திரிக்கப்படுது. நீ சம்பாரிச்சாகணும், நீ படிக்க வச்சாகணும், பிள்ளை சொச்சாத்து வச்சாகணும். பொட்ட பிள்ளையா இருந்ததுன்னா மினிமம் குடியானவன் வீட்டுல 50 கோடி கேட்கற. கோழின புள்ள நீ எல்லாம் ஆம்பளையாக்குற அப்பனே. அதை விட ஒரு கொடுமை மானம் கேடுங்க. கல்யாணத்துக்கு முன்னால எந்த பொட்ட பிள்ளையாவது கூட போறத சொத்துல பங்கு கேட்டாளா? ஐயா இல்ல. கல்யாணத்துக்கு முன்னால கூட பிறந்த பிறப்பு என்னைக்கா சொத்துல பங்கு கேட்டாளா? கேட்கல. ஆனா கல்யாணம் முடிச்சு அது பிறந்தவங்க கேட்டா கூட பரவாயில்ல, அத்தக்காரி கேட்கிறப்போ ஆமத்தாக்காரி கேட்கிறா. நடுவரவர்களே, இன்னைக்கு பையனாவிட்டு பொண்ணாவிட்டு ரெண்டும் ஒண்ணுதான். பையன் வேற பொண்ணு வேற என்னெல்லாம் பார்க்காது. நல்லா படிக்க வைங்க. நல்லா படிக்க வச்சு அந்த புள்ள ஒரு வேலை வெட்டிக்கு போனா, அந்த பையன் ஒரு வேலை வெட்டிக்கு போனா, ஒரு தொழில் பார்த்தா சொந்தம் பார்த்து பொண்ணு கொடுங்கய்யா. ஒரு சபையில போய் நின்னு கேட்கலாம், ஏடா உன் பையன் இப்படி தப்பு பண்றான்னு கேட்கறதுக்கு உரிமை இருக்குது. ஆனா இன்னைக்கு பணம் மட்டுமே பிரதானமானதால் திருமண வாழ்க்கை என்பது திருமணத்துக்கு முன்பு இருந்த சந்தோஷம், ஆட்டம் போட்ட சந்தோஷம், திருமணத்துக்கு அப்புறம் சந்தோஷம் அடங்கி போற சந்தோஷமா இருக்குதுங்க. எத்தனையோ வேதனைகளை ஆண்கள் மனசுக்குள்ள வச்சுக்கிறோம். பொம்பளை ஈஸியா சொல்லி போடுவாங்க, நான் உனக்கு இதை பண்ணினேன், உனக்கு அதை பண்ணினேன், அதை பார்த்து இதை காட்டனே. அம்மாவினுடைய பாசம் தோசை மாதிரி எல்லாத்துக்கும் வெளியே தெரியுங்க. ஒரு அப்பாவினுடைய பாசம் தோசை கல்லு மாதிரிங்க. அது வேகிறதும் தெரியாது, அது கருகிறதும் தெரியாது. அடுத்தவர்களுக்கு ருசியை மட்டுமே கொடுக்க தெரிஞ்ச இந்த ஆண் திருமணத்துக்கு பின்னாலே மகிழ்ச்சியா இல்லைங்க. மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி நடிக்கத்தான் செய்யறமே தவிர அது ஆணுக்கு மட்டும் இல்லைங்க, பொட்ட பிள்ளைகளுக்கு மாதிரிதான். அப்பன வீட்டுல 8 மணி 10 மணிக்கு எந்திரிப்பா, புருஷன் வீட்டுல அப்படி எந்திரிக்க முடியாது. கல்யாணத்துக்கு முன்னால ஒரு டிகிரி படிச்சிருப்பா, பொண்ணு இல்லைங்கிறதுக்காக நான் கொண்டு படிக்க வைக்கிறோம்னு பொய் சத்தியம் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு போவேன்.
பல பெண்களுடைய வாழ்க்கை, பல பெண்ணுடைய கனவு, பல பெண்களுடைய அறிவு சமையலறையோடயே முடிச்சு போயிருங்க. மூச்சுட்டு வந்தா ஒரு புள்ள பிறந்தாச்சு, அடுத்துள்ள பிறந்தாச்சு, நீ எங்க போய் படிக்கிற? அவ கலக்கிட்டாலும் நினைப்பா. அவளை கர்ப்பமாக்கி கடைசியிலே குழந்தைக்கு தாயாக்கி உட்கார வைப்பது இந்த திருமணம்ங்க. எல்லாரும் கல்யாணம் மூச்சிருக்கிறதா நான் இல்லைன்னு சொல்லல, திருமணம் எல்லாரும் பண்ண வேணும். ஆனா சகிப்புத்தன்மையோட வாழ கத்துக்கணும் என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டுகிறேன். வாழ்க விவசாயி, வளர்க விவசாயம், ஓங்குவன் புகழ், நீங்கவன் பெருமை. விவசாயம் பண்ற வயனுக்கும் பொண்ணு கொடுங்க ஐயா, நல்லது. உங்களுக்கு சொல்லணுமா? கண்டு கடை ஓட்டுக்கிறவங்களும் பொண்ணு கொடுங்கய்யா, எங்கேயோ கூட்டிட்டு போயினாலும் பிள்ளைக்கு கஞ்சி ஊத்திருவியா என்று சொல்லி 1000 கோயிலுக்கு கும்பாசம் பண்ண சொர்க்கம் இல்லைங்க, 10,000 பேருக்கு சோறு போட்ட சொர்க்கம் இல்லைங்க, 1 ரூபாய் கொண்டு போய் கோயில காடிக்கு போட்ட சொர்க்கம் இல்லைங்க. பெத்த தாய் தாப்பனுக்கு சாக வரைக்கும் வராரு சோறு போடுங்க. எங்கேயோ போய் சம்பாரிச்சு கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறது பெருமை இல்லை. இந்த உசுறு வகையில் அவங்களுக்கு 1 ரூபாய் தண்ணி ஊத்துறமா இருக்கா, அதுதான் பின்னால் நம்ம வம்சத்தை வாழ வைக்கும். இன்னைக்கு அப்பா அம்மா இல்லைன்னா நாம் இல்லை. இன்னைக்கு பொண்டாடி தெரியாத எங்கேயோ இருந்து வந்தவோ அவன் நம்ம அப்பனாங்களை பார்க்கணும். இன்னைக்கு ஒரு பொட்டப்புள்ள இல்லை, எனக்கெல்லாம் பொட்டப்புள்ளையில வருத்தப்படுறேன். பொட்டப்புள்ள வருத்துறது எனக்கு அரசியல் காலத்துல அம்மனமா நிக்க வச்சு தனிவா துடுவா, நான் செத்து போன தலைமாட்டில கொண்டு அழுகுவா, நான் அவளுக்கு நல்லது பண்ணியிருந்தாலும் கெட்டது பண்ணியிருந்தாலும் அப்பம் போயிட்டாருன்னு ஒரு சொட்டு கண்ணீர் விடுவா. ஆனா மக்க மருமக்கு அதை பண்ண மாட்டான். இன்னைக்கு பொண்ணாவிட்டு பையனாவிட்டு பாசத்தை காட்டி வளர்த்துங்க, பணத்தை காட்டி ஒரு காலத்தை வளர்த்தாதீங்க என்று சொல்லி மீண்டும் சொல்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஊருக்கு வந்தீங்கன்னா ஒரு பிள்ளைக்கு பிறந்த நாள் வந்தா இந்த பிறந்த நாள் நினைப்பா உங்க ஊர்ல ஒரு மரத்தை நட்டி வைங்க. ஒரு வேப்ப மரமோ, ஒரு புளி மரமோ, ஒரு புங்க மரமோ, ஏதோ ஒரு மரம். 10 வருஷம் கழிச்சு நீங்க வெட்டின கேக்கு மனசுல நிக்காது. என்ன பிளவர் வெட்டணும் தெரியுமா? தெரியாது. ஆனா நீங்க நெட்டி வச்ச மரம் ஆண்டாண்டு காலத்துக்கும் இந்த மழையை இந்த மக்களுக்கு கொடுக்கக்கூடியது. நல்ல காத்து, நல்ல மழை, அது கண்டிப்பா வேணும். நம்மாழ்வார் சொல்லுவாரு, மழையை மானத்துல தேடணும், மண்ணுல தேடப்படாதும்பாரு. நாளே இளைஞர்கள் எல்லாம் நீங்க சந்தோஷமா வாரீங்க, வருஷத்துக்கு ஒரு நாள் கொண்டாடுறீங்க. இந்த இளைஞர் மன்றத்தின் சார்பா வருடத்திற்கு ஒரு 100 மரமாவது, ஏன்னா 100 குடும்பம் இருப்போம், 100 பேர் குழந்தை இருக்கு, அந்த குழந்தைய பிறந்த நாள் நினைப்பா வருடத்துக்கு ஒரு 100 மரமாவது காசி வளத்தில் நெட்டி வைங்க ஐயா. அது ஆண்டாண்டு காலத்துக்கு மழையை தரும் என்று நன்றி பாராட்டுகிறேன். நன்றிங்கோ, வணக்கம்கோ. வேற லெவல். நல்ல ஒரு கைதட்டல் கொடுக்கலாம். இன்னைக்கு இந்த கொங்கு தமிழை உலகம் முழுவதற்கும் கொண்டு சேர்க்கிற இந்த தமிழ், இப்ப நீங்க கேட்டீங்களா, அதுதான். இப்ப நான்லாம் வெளிநாடுகளில் போய் பேசுற இடத்துல, மலேசியா, சிங்கப்பூர், துபாய்னு எந்த நாட்டுக்கு நான் போய் பேசினாலும் அவங்க நான் போய் பேசினன்றதை விடவும் இவர் மஞ்சுநாதன் கூட பேசுறாருன்னு சொல்றாங்க. அந்த பெருமை எங்க மாப்பிள்ளையை தான் சேரும். உங்களுடைய பேரன்பை இன்னும் ஒரு நல்ல கைத்தட்டல்ல கொடுங்க. காட்டு மல்லி பூத்திருக்க, காவல்காரே பார்த்திருக்க, ஆட்டம் போட்ட மயிலக்கால தோட்டமேய ஆட்டோட மயிலக்கால தோட்டமேய மாட்டுக்காரனே லாபம் மாட்ட கொஞ்சம் பார்த்துக்கடா, மாட்டுக்காரனே லாபம் மாட்ட கொஞ்சம் பார்த்துக்கடா. சிறப்பு. 3 பேர் பேசியாச்சு. நிறைவா திருமணத்திற்கு பின்புதான் மகிழ்ச்சி அப்படின்னு பேசுறதுக்காக திருவண்ணாமலையிலிருந்து அஞ்சலி, வாங்கம்மா.